நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்ற செய்தியுடன் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். புதிய நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன வேண்டும் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை நீங்கள் பார்த்து அவருக்கு துதிகளை செலுத்துவதற்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய தன்மையை பற்றி ரொம்ப எளிமையாக இயேசு இந்த வசனத்துல சொல்லிட்டார். குருவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சிறிய பறவைகள், சிறிய உயிரினங்கள், அவைகள் மதிப்பு குறைவான பறவைகள். இந்த வசனத்துல படிச்ச மாதிரி அந்த காலத்துல 2 காசுக்கு 5 பறவைகளை விற்றார்கள். அப்படி பார்த்தோன்னா 2 பறவைக்கு தான் மதிப்பு, மீதம் இருக்கிற 3 பறவைகளுக்கு மதிப்பே கிடையாது. 2 காசுக்கு 5 பறவைகளை விற்றார்கள். இப்ப இயேசு சொல்லுகிறார், அவைகளில் அந்த 5 பறவைகள்ல 2க்கு மட்டும்தான் மதிப்பு, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அதுல ஒரு பறவையை கூட தேவன் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். மதிப்பில்லாதவைகளை கூட தேவன் மறக்கிறது கிடையாது. அப்ப நீங்களும் நானும் மதிப்பில்லாதவர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம், விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ உங்களையும் என்னையும் தேவன் எவ்வளவு அதிகமாக நினைப்பார், நினைவு கூறுவார், மறக்காமல் இருப்பார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்துல நம்ம சிறுமையாய் உணர்வோம், மதிப்பில்லாதவர்களை போல தெரியும், முக்கியம் இல்லாததை போல, அன்இம்பார்ட்டன்ட், இன்சிக்னிஃபிகண்ட்டாக நாமளே பார்த்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம். இந்த மாதிரி காரியங்கள், சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவாது வரும், இல்லை அடிக்கடி வரும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது, வருகிறது தான். ஆனால் அவைகள் நடுவிலும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது கிடையாது. எப்படி இந்த மதிப்பில்லாத சின்ன குருவிகளுக்கு கூட தேவன் கவனத்தை கொடுத்து அவைகளை ஞாபகப்படுத்தி தேவைகளை சந்திக்கிறாரோ, உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் 84 சொல்லப்பட்டிருக்கும், உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குஞ்சுகளுக்கு கூடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல, பிரசன்னத்துல யாரும் மறக்கப்படுவதில்லை, யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. ஈவன் த டைனியஸ்ட் ஸ்பேரோஸ். தேவன் குருவிகளையே பார்த்து விசாரிப்பார் என்றால் நீங்களும் நானும் அதை காட்டிலும் விசேஷமானவர்கள், விலையேறப்பட்டவர்கள். இன்றைக்கும் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அவர் உங்களை போஷிப்பார், உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கும் அவர் உங்கள் கரத்தை பிடித்து கைவிடாமல் வழி நடத்துகிற ஒரு நல்ல நாளா இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.